வாமா உள்ள வா. கண்ணை முடிக்கிட்டு காரை ஓட்டுறாங்க, நீ மட்டும் வரலன்னா நான் கார்ல அடிபட்டேன். ஏமா இத்தனை சாமான்களையும் தூக்கிக்கிட்டு தனியா ரோட்ல நடந்து வரீங்களே, துணைக்கு யாரையாவது அழைச்சிக்கிட்டு வரக்கூடாதா? என்னம்மா செய்யறது, யாரு இருக்காங்க? என் மகன் தான் இருக்கான், மருமக இருந்தா அழைச்சிட்டு வந்திருப்பேன். அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் பணக்கார சம்பந்தம் வேணும்னு விரும்புவாங்க, ஆனா நான் ஒரு ஏழை பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கேன். ஏமா அப்படி? என் மகன் அப்படித்தான் விரும்புறான். அம்மா ஒரு நல்ல சமாச்சாரம் வந்து. இவன் தாமா என் மகன், பேர் சுரேஷ். ஏன்பா அப்படி பாக்குற? இந்த பொண்ணு பேர் சித்ரா, வழியில சந்திச்சேன், தங்கமான பொண்ணு. வணக்கம். வணக்கம் அம்மா, நான் போயிட்டு வரேன். இருங்க, நல்ல நேரத்துல வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ஆமாம்மா. அம்மா நான் வேலைக்கு போன இடத்துல கடுமையான போட்டி, ஆனா கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். அப்படியா? சந்தோஷ். பாவம், இந்த பொண்ணு வேலைக்கு போன இடத்துல இவளுக்கு போட்டியா ஒருத்தன் வந்துட்டானா? அது மட்டும் இல்லம்மா, அந்த இடத்தை விட்டு என்ன துரத்துறதுக்கு அவரும் அவருடைய சேதரும் சேர்ந்து பலகையா நின்னு பார்த்தாங்க. அவருடைய சுருட்ட தலையும் அரும்பு மீசையும் ஸ்டைல சைக்கிள உதவாக்குற பசங்களுக்கு அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேலை தேடி போற பெண்களை வம்புக்கு இழுக்கிறது தான் வேலையா போச்சு சில காலி பசங்களுக்கு. திட்டாதீங்கம்மா, இவளுக்கு வேலை கிடைக்காதுக்கு அந்த பசங்க தாண்டா காரணம். திட்டாதீங்கம்மா. எவனையும் திட்டினா உனக்கு என்ன கோவம் வருது? எவனும் இல்லம்மா, நான் தான். நீயா? நானே தான். எனக்கு தகுதி இருக்கு, வேலை கிடைச்சது. ஏமா வேலைக்கு தந்த குவாலிபிகேஷன் வேண்டாமா? இவளுக்கு என்னடா குறைச்சல்? என்னம்மா நீங்க SSLC கூட சரியா படிக்காதவங்களுக்கு எனக்கு கிடைச்ச வேலை எப்படி கிடைக்கும்? ஏன், இவளுக்கு தான் காலேஜ்ல படிச்சிருக்கா, ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் கூட தெரியுமா? அப்படியா? அப்போ உங்களுடைய நிஜமான குவாலிபிகேஷன் என்ன? அதான் அம்மா சொல்லிட்டாங்களே. அம்மா எனக்கு நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். வாங்க 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 உட்காருங்க. இதுதான் என் வீடு. என்ன இப்படி பாக்குறீங்க? என் வீடுதான் பாத்தீங்களா? வீட்டுக்குள்ளேயே டைலரிங் ஷாப், அதான் மிஷன். உட்காருங்களேன். சாரி. பரவாயில்ல. உங்க அப்பா அம்மா? அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் ஒரு வாரம் வரதுக்கு. தையர் கடை வச்சு பழைக்கிற நீ அன்னைக்கு எனக்காக உனக்கு கிடைக்கிற இந்த வேலையை விட்டு கொடுத்திய, அப்பவே உனக்கு எவ்வளவு நல்ல மனசு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடு சின்னதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்ரா. இது யார் போட்டோ? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? உன் வீட்டுல இருக்கிற போட்டோ உனக்கே தெரியாது? வந்து போட்டோ தானே, அது வந்து எங்க அம்மா அத்தை. அத்தையா? ஆம்பளை போட்டோ பார்த்து அத்தைன்னு சொல்றீங்க? அத்தை இல்லையா? அப்ப சித்தப்பா. ஆமா சித்தப்பா தான். அது இருக்காரு தாத்தா, இந்த மூலையில இருக்காரு, அதான் தாத்தா. இவரா? அவதான். இவர் தாகூர் மாதிரில இருந்தாரு. ஆமா, தாகூர் தான் எங்க தாத்தா. அதாவது தாகூர் மாதிரி எங்க தாத்தா இருப்பாருன்னு சொன்னேன், அவ்வளவுதான். பாருங்க, ஏன் இந்த போட்டோ ஆராய்ச்சில நீங்க உட்காருங்களேன். ஆமா, உனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க யாரும் இல்லையா? எல்லாம் ஒருத்தரும் கிடையாது. இந்த சின்ன பையன் இருந்த போட்டோல? சின்ன பையனா? என் தம்பி. தம்பியா? ஆமா தம்பிதான். தம்பி இல்லன்னு சொன்ன? நானா சொன்னேன்? எப்ப சொன்னேன்? சொல்லிருக்க மாட்டேனே. கூட பிறந்த யாரும் இல்லன்னு சொன்னீங்க? இல்ல, நீ இப்ப சொல்றதுதான் கரெக்ட். அவன் வெளியே போயிருக்கான், வீட்டுல இல்லன்னு சொன்னேன். உங்களை பார்த்த உடனே நான் உடறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. எப்படி இது? ஓ சாரி, நீங்க இதை போட்டு உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். தேங்க்யூ. மாதமா வளருது, அதையும் கேக்குறப்போ ஒரு வழிய சமாளிச்சாச்சு. நீ போய் ஒரு கப் காஃபி கொண்டே. காஃபியா? இந்நேரத்துல ஏது காஃபி? அடிப்பாவே, பின்பக்கமா போய் ஹோட்டல் இருந்தாவது கொண்டே. சும்மா காஃபி மாதிரி இருந்தா கூட போதும். தம்பியா? இது எதுப்பா, அது புது ட்ரபிள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவர்கிட்ட ஏதாவது உடல் வச்சுட்டு போறேன். நான் போய், நீ போய் காஃபி கொண்டே பிளீஸ். உன் பேர் என்ன தம்பி? என் பேர் இருக்கட்டும், உங்க பேர் என்ன? உங்க அக்கா கேளு. வர தம்பி, பரீட்சைல நல்லா எழுதிருக்கியா? ஓ ரொம்ப நல்லா எழுதிருக்கேங்க. எங்க அக்கா? எங்கக்கா? பையன் எங்க? பையன் இருக்கா? எந்த கிளாஸ் படிக்கிறான்? 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். 7ஆம் கிளாஸ். ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால 5ஆம் கிளாஸ். அப்படித்தானேடா? ஏன் வாய புத்துற? ஏய், பெரியவங்க முன்னால கத்தி பேசக்கூடாதுடா. அதெல்லாம் இல்ல, பரவாயில்லைங்க, சின்ன பையன் தானே, கத்துட்டான். ஐயோ, உங்களுக்கு என்ன தெரியும்? அவனை பேச விட்டா அப்புறம் ரொம்ப டேஞ்சரா போயிடும். நீங்க இருங்க, அவனுக்கு வாட்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன வேடிக்கை? தம்பி எந்த கிளாஸ் படிக்கிறான்னு அக்காளுக்கு தெரியல. தாகூர் படத்தை தாத்தா படங்கிற, அத்தை போட்டோங்கிற, அப்புறம் சித்தப்பாங்கிற. அத்தைக்கு மீச முளைச்சாலே சித்தப்பா. I see.
வந்துகிட்டே இருக்க, நீ உள்ள போய். சித்ரா, இன்னைக்கு எப்படியே போயிட்டு போகுது. நாளைக்கு எங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவரை இங்க வர வைக்காத. சரி, நீ உள்ள போ. வாங்க வாங்க. சித்ரா, இது என்னது பெட்டி படுக்க? வீட்டுக்காரன் வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டான். வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கலான்னு வந்துட்டேன். இந்த வீட்லயா? எஸ், பாக்கி சாமான் லாரியில வருது. லாரியா? சாரி, நான் இங்க தங்குறது உனக்கு அப்செக்ஷன் இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு என்ன அப்செக்ஷன்? அதானே, அவன் அம்மா கூட பின்னாடி வந்துட்டு இருக்கா. அவங்க வேற வராங்களா? பரவாயில்ல, அம்மா தானே, சும்மா வரட்டும். சித்ரா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? எனக்கு இந்த வீட்ல ஒரு காலி ரூம் ப்ளீஸ். காலி ரூம்? எஸ். இந்த வீட்ல? எஸ். ஜஸ்ட் a minute, இப்போ வந்துறேன். ஒரே நிமிஷம். ஓ எஸ். விமலா, அவ சொல்றது கேட்டியாடி? என்னடி இது? தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டாரு. குடும்பத்தோட இங்க வராராமே. நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்க, என்ன கொன்னுடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஏண்டி, நான் கொல்ல பக்கமா ஓடி போட்டுமா? நல்லா இருக்கேன், என்ன தனியா விட்டுட்டு போக போறியா? என்ன? ஒரு சின்ன ஹெல்ப். என்னமா? வண்ணா எனக்கு என்ன துணி கொண்டு வரல. இந்த சட்டையெல்லாம் போட்டு ஆபீஸ் போக கூடாது. அதுக்காக நான் வரும்போதே ஒரு புது துணி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நீ சீக்கிரமா ஒரு சட்டை தச்சு விட்டுறேன். சட்டை நான் தைக்கணுமா? ஆமா, ஐயக்காரங்கிட்ட போனா எக்கச்சக்கமா கூலி கேட்கறான். ஐயோ, அந்த கூலி நானே கொடுத்துறேனே. ப்ளீஸ், அங்கேயே போய் தச்சுக்கீங்களே. அவன் அவசரத்துக்கு சட்டை தச்சு கொடுப்பானா, அடுத்த தீபாவளி கூட கொடுக்க மாட்டான். ப்ளீஸ், நீ தானே தச்சு கொடுக்கணும் சித்ரா, ப்ளீஸ். இது என்ன பண்ணணும்? என்ன கேக்குறியா? நீ தானே டெய்லர், சீக்கிரமா போய் தைய் போ. என்ன இது? இன்ச்சி டேப் எடுத்து அளவெடுக்காம கத்திரிக்கோல் எடுத்து கழுத்தை வெட்ட வரியாமா? அளவு எதுக்கு? அளவு எதுக்கா? என்ன டெய்லர் நீ? இல்ல, நான் தைக்கிறதுக்கு அளவு எதுக்கு? உங்களதான் நான் நல்லா அளந்து வச்சிருக்கேனே. இத பாருங்க, நீங்க போய் பேசாம உட்காருங்க, நான் சட்டை தைச்சு கொண்டு வந்துடுறேன். போங்க ப்ளீஸ். வெட்டிட்டியா? கரெக்டா வெட்டிருக்கேன். வெரி குட். அப்போ டென்னிஸ் பால் வச்சிரு. இப்போ வெட்டிருக்கிறத பார்த்தா அதுக்கு தான் வரும் போடுறேன். சுத்தலையா? நீங்க அப்ப மிஷின் ரிப்பேர் போகுது. ஆமா, இது ரிப்பேர். பிளாஸ்டிக் தரனே. ரிப்பேர் ஒண்ணு இருக்காது. ஏன் சிக்கிக்கிட்டு இருக்கோம்? நீ என்ன போட்டு பாரு பார்க்கலாம். அப்படியா? ஐயோ, இது மிஷினுக்கு என்ன தானே பண்ணி வைக்கிறேன்? ஆமா, எப்படி வெள்ளிக்கிழமை எனக்கு குளிப்பாட்டு உண்டு. ஓ ராமா, எப்படியாவது போட்டோம், சீக்கிரமா சட்டை தச்சு கொடு. நேரமாயிடுச்சு. உட்காருங்க போய். போட்டா பாக்கலாம். போடுங்க. இது என்ன பேரு? சட்டை. ஓ, இது என்ன காலர்? டென்னிஸ் காலர். கழுதக்காது மாதிரில இருக்கு. ஆமா, இதுல எது முன்பக்கம் எது பின்பக்கம்? பாக்கெட் எந்த பக்கம் இருக்கு தேடி பாருங்க. அதான் முன்பக்கம். இங்கதான் இருக்கு. அதுதான் முன்பக்கம். ரைட். கடவுளே, ஐயோ, இது போட்டோல கிழிச்சிட்டீங்க. ஆமா, இது என்ன சட்டையா ரவிக்கியா? இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ரவிக்கியும் சட்டையும் சேர்த்து தச்சுட்டேன். ஐ சீ. அப்போ பேண்ட் துணி வச்சிருக்கிறேன். இந்த பேண்டையும் கவுனையும் கம்பைன் பண்ண மாதிரி எனக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு ட்ரவுசர் தச்சுக்கிறேன். ஐயோ, பேண்டா? அம்மா, உங்களுக்கு ஒரு என்னப்பா மணி ஆர்டர்? யாருக்கு? டெய்லர் அம்மாவுக்கு. சித்ரா, இங்கதான் இருக்கியா? கைது போட்டு வாங்க. சார், இவங்க என்ன சார் டெய்லர் அம்மா? இந்த அம்மா பக்கத்து தெருவுல 12ஆம் நம்பர் வீட்டுல இருக்காங்க சார். ஏமா, அப்பா எல்லாம் சௌக்கியமா? ஏன் சித்ரா, இதெல்லாம் உண்மைதானே? உள்ள இருக்கிற விமலாமா வெளியே வாங்க, தைரியமா வெளியே வாங்க. மணி ஆர்டர் பாடத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. எதுக்காக இப்படி எல்லாம் போய் சொன்ன? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு கிடைச்ச அந்த வேலை உங்களுக்கு விட்டு கொடுத்ததுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு அப்படி போய் சொன்னேன். நீ ஒரு பங்களாவாசின்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதை ஓ வாயால வரவைக்கணும் தான் இப்படி எல்லாம் செய்ய தெரிஞ்சுதா?